தென்னாட்டு காந்தி கல்வி கண் திறந்தவர். நாட்டை பொற்காலாட்சியார் நடத்தியவர் காமராஜரை பற்றி பேச போகிறேன். காமராஜர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். தந்தையார் பெயர் குமாரசாமி, தாயார் பெயர் சிவகாமி அம்மையார். காமராஜர் இளம் வயதிலேயே தந்தையை இழந்து விட்டார். தந்தையை இழந்த பின் குடும்ப சூழ்நிலை காரணமாக தனது மாமா துணி கடையில் வேலை சென்றார். செய்தித்தாள்களை படிக்கும், அரசியல் சொற்பை கேட்டும் நாட்டப்பாத்தையும் வளர்த்து கொண்டார். விடுதலை வீரர் சத்தியமூர்த்தி வாரிசாக விளங்கியவர் காமராஜர். காமராஜர் பல போராட்டங்களில் ஈடுபட்டு 9 ஆண்டு சிறை சென்று உள்ளார். 1954ஆம் ஆண்டு முதலமைச்சராக பொறுப்பேற்றார். கட்டாயம் கல்வி, இலவசம் கல்வி, மதிய உணவு திட்டம். ஏன் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார்னா, காமராஜர் ஒரு கூட்டத்துக்கு சென்று வரும்போது ஒரு ஆடு மேய்க்க சிறுவனை பார்த்தார். அழைத்து கேட்டார், தம்பி நீயே பள்ளிக்கு சென்றலை கேட்டார். காமராஜர் அந்த சிறுவன் சொன்னா, பள்ளிக்கு போனா சாப்பாடு கிடைக்குமாயா அப்படின்னு கேட்டான் அந்த சிறுவன். காமராஜர் சொன்னாங்கள், சாப்பாடு கொடுத்தா பள்ளிக்கு சென்றுவியா? ஆம், நான் பள்ளிக்கு சென்றுவேன். அதுக்காண்டியே மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். ஏழை கல்வி முன்னேற்றனால கல்வி கண் திறந்தவர் காமராஜர் அழைக்கப்பட்டார். காமராஜர் சிறப்பு பெயர்கள்: படிக்காத மேதை, தென்னாட்டு காந்தி, கல்வி கண் திறந்தவர், ஏழை பங்காளர், கரும்பு காந்தி, பல சிறப்பு பெயர்களில் அழைக்கப்பட்டார். காந்திய நெறியில் வாழ்ந்த காமராஜர் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி தனது 72 வயதிலேயே காலமானார். 1976ஆம் ஆண்டு இந்திய அரசான விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. நாடு பார்த்ததுண்டா, இது நாடு பார்த்ததுண்டா, வீடு பார்க்காமல் வாழ்வு பார்க்காமல் நாட்டுக்கு உழைத்தவனே கருப்பு காந்தி இவனே. ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம். நன்றி.